ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா போட போகிறோம். அதனால ஒரு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பக்கோடாவுக்கு காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கிறேன். கடலை மாவு ஒரு கப் எடுத்து வச்சுக்கிறேன். அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 3 எடுத்து வச்சுக்கிறேன். தேவையான கருவேப்பிலை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு மேலே போடுறதுக்காக கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மசாலா எடுத்து வச்சுக்கிறேன். மஞ்சத்தூள் கலருக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கலர் பவுடர் வேண்டான்னுக்கிறதுக்காக மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் எல்லோ கலருக்கு. இப்போ தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிஞ்சு சோடாப்பு எடுத்து வச்சுருக்கேன். சோடாமா எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கறி மசாலா பட்டை தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. கடலை மாவு போடுறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறோம். அரிசி மாவு போடுறோம். மசாலா போடுறோம். கறி மசாலா, வெறும் மிளகாத்தூள் போடுறோம். தேவையான உப்பு போடுறோம், சால்ட்டு. ஒரு பிஞ்சு சோடாப்பு போடுறோம். கலருக்காக எல்லோ கலருக்காக மஞ்சத்தூள் போடுறோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி தொளிச்சு தான் பிணையணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இப்படி பெரட்டி எடுத்தாலே போதும். இப்போ எல்லாம் போட்டு பக்கோடாவுக்கு பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். அப்படி மூடி வச்சிடலாம். இல்லை இப்போ காலிஃப்ளவர் பக்கோடா போட போகிறோம். இப்போ சட்டி காஞ்சிச்சு. எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிறேன். கடலை எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் என்ன வேணாலும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த எண்ணெய் நீங்கள் செஞ்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. காலிஃப்ளவர் பக்கோடா போட போகிறோம். இப்போ ஒன்று அப்படி பிரித்து போட்டால் சீக்கிரமே வெந்துடும். மொத்தமாக கும்மலாக போடக்கூடாது. இப்படி ஒன்றா தனித்தனியாக பிரித்து போடணும். சாயங்காலம் பிள்ளைங்களுக்கு பூஸ்ட்டோ காப்பியோ பாலோ எல்லாம் கலந்து இது ஸ்நாக்ஸ் கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓரளவு வெந்துருச்சு. இப்போ திருப்பி போடும். ஏன்னா இது ரொம்ப நேரம் வேக வேண்டாம். சுடுதண்ணியில் போட்டு காலிஃப்ளவர் எடுத்தாச்சு. ஏன்னா பூச்சிலாம் இருக்குன்னு சொல்லி தான் சுடுதண்ணி காய வச்சு ஊற்றி எடுத்ததுனால இது சீக்கிரமே வெந்துடும். இது நல்லா வெந்துருச்சு. பாருங்களேன், மொறுன்னு பார்க்கவே அழகாக இருக்குது. சிக்கன் 65 மாதிரி இருக்குது பார்த்தாலே பாருங்களேன். ஆனால் கலர் பவுடர் நான் போடல. ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கெடுதி. இப்போ அதெல்லாம் கலர் பவுடர்லாம் கண்டதெல்லாம் சேர்க்கக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதனால தான் நான் இப்போ இது மாதிரி செஞ்சு கொடுக்குறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பார்த்தாலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லா பிள்ளைங்களும் காலிஃப்ளவர்னு சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் ஆக்குன்னு கேட்பாங்க. இப்போ சாயங்காலம் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். பாருங்களேன், மொறுன்னு இருக்குது பாருங்களேன். பார்த்தாலே நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக சிக்கன் 65 மாதிரியே இருக்குது. ஆனால் காலிஃப்ளவர் தான். இது வந்து எல்லோ கலர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த கலர் பவுடர்லாம் போடவே கூடாது. ஏன்னா இப்போல்லாம் என்னென்னமோ உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. அதனால் நம்ம வீட்டில் இருக்க இயற்கையாக வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் தான் போட்டுக்கிறேன். ஆனால் பார்த்தா யாரும் காலிஃப்ளவரும் நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு இருக்குது. நல்லா மொறுன்னு பாருங்களேன். மொறுன்னு இருக்குது. அதுக்கு டீ போட்டு வச்சுக்கிறேன். 1 டம்ளர் டீ. இல்லை பிள்ளைங்களுக்கெல்லாம் பூஸ்ட்டு பால் கலந்து கொடுத்து இதை ஸ்நாக்ஸை கொடுத்தாலே வயிறு திம்முனாயிரம். பசி எடுக்காது பிள்ளைங்களுக்கு. இது நல்லது, உடம்புக்கு நல்லது. வேறு கடையில் வந்து எந்த ஸ்நாக்ஸும் வாங்கி கொடுக்கக்கூடாது. இப்போ எல்லாமே கலப்படமாக இருக்குது. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.